எதெல்லாம் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், எதுல இன்வெஸ்ட் பண்ணா ரிஸ்க் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் பத்தி தெரியாம இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஷேர் மார்க்கெட் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அவ்வளவுதான், அந்த டேர்மோட நீங்க போயிருங்க. ஷேர் மார்க்கெட்னா என்ன, அதுல என்எஸ்சி என்ன, பிஎஸ்சி என்ன, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ இது ஒரு எக்கானமி இல்லையா. ஸோ இதை பத்தி கண்டிப்பா நீங்க வந்து மார்க்கெட் பத்தி தெரிஞ்சுக்கணும். எந்த நாலேஜுமே இல்லாததான் மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்னு நான் சொல்றேன். ரெண்டாவது ரிஸ்க் என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டை ஓரளவுக்கு ஒரு 30% தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே அடுத்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா F&Oல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரிஸ்க். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பெட் தான். நீங்க அது தெரியாம நீங்க என்ன நினைக்கிறீங்க, போட்டு லாஸ் ஆயிடுறீங்க. ஸோ அது ரெண்டாவது ரிஸ்க். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும். செகண்ட் ஆப்ஷன் சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அந்த மார்க்கெட் எப்படி போகுதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் ஷேர்ஸில் சின்ன சின்ன ஷேர்ஸ் அனலைஸ் பண்ணி அது எப்படி மூவ்மெண்ட் நடக்குது, அது எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு பாருங்க. அதெல்லாம் பார்த்தது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அட் லாஸ்ட் நல்லா தெரியுது அப்படின்னா F&Oல போகலாம். அது வரை ரிஸ்க் எடுக்க வேண்டாம்.